அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகளை 2 பகுதிகளாக பிரிச்சிடலாம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் தாக்குதல் நாளுக்கு நாளாக கொஞ்சம் மிக தீவிரம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைன் யுரேனியம் 238 கொஞ்சம் லைட்டாக சேகரித்து வைத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு சில தாக்குதலுக்கு கொஞ்சம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வந்தது கரெக்டாக கியூவில். அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சம். அங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேற சொல்லியிருக்காங்க. எலும்பு கூடுகளாக காட்சியளிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற இன்னொரு கோணத்துலேயும் சொல்லியிருக்காங்க. பட் அது உக்ரைன் வெளிப்படையாக அது ஒத்துக்கவும் முடியாது, வெளியே குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது அப்படி நிகழ்ந்திருந்தால் கூட. ஏன்னா நீங்கள் அணுக்கழிவுகளை கொண்டு அங்கே என்ன பண்ணுறீங்கன்ற இன்னொரு கேள்வியுமே வரும். வேறு அதுவும் கழிவுகள் அப்படின்னா ரேடியேஷன் வர அளவுக்குலாம் இல்லை. அதை எதற்காக சேகரிச்சிருப்பாங்கன்றது உங்களுக்கு உள்ள நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ ஃப்ளட்டு வெள்ள பாதிப்பு அப்படின்னா உங்களுக்கு மும்பை தான் வரும் இல்லையா? ஆனால் மும்பையே பரவாயில்ல பாஸ், அங்கே கிட்டத்தட்ட சீனாவை உருக்குலைத்திருக்கிறது. ஒரு மாகாணத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெள்ள பாதிப்பு. ஒரு 2 வருடம் பொழிய வேண்டிய மழையை ஒரே நாளில் கொட்டுன்னு கொட்டியிருக்கு. கிட்டத்தட்ட மேக வெடிப்புன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களும் நேரடி பதிவுகள், நிறைய பாதிப்புகள் அங்கேருந்து அந்த வீடியோ பதிவுகளை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். உங்களுக்கு நேரில் பார்த்த ஒரு உணர்வு வரும். ஸோ வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஒரு 3 நாட்களாக தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ரஷ்யா உக்ரைன் மீது, உக்ரைன் தலைநகரை குறிவைத்து தாக்குதல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க, சுற்றியும். அதே போல் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று ரஷ்யாவினுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர் தள்ளி ஒரு லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி மீது தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இன்றைக்கி கூட உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா, பெல்குரோத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம், குறிப்பாக இராணுவ ஹெலிகாப்டர் நிறுத்தி வைக்கிற இந்த பகுதியில் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க உக்ரைன் தரப்பில். அதற்கான பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. பெல்குரோத் ரீஜியனில் விமான நிலையத்தின் மீது தாக்குதல். அப்போ இந்த 2 மிகப்பெரிய ஒரு தாக்குதல் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் நிச்சயம் மாஸ்கோவை அடிப்போம். மாஸ்கோவை அடிக்கிறனால ரஷ்யாவுடைய வீக்னஸ் கொண்டு வர முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் எலைட் மக்களை இனி நாங்கள் அடிக்க தான் போகிறோம். கண்டிப்பாக இது நாங்கள் எங்கேதோ 100 ட்ரோன் 200 ட்ரோன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி சார்பாக ஒரு அரைக்கோவல் அப்படின்ற ஒரு அரைக்கோவலை விடுத்திருக்கிறார். இந்த அரைக்கோவலுக்கு அப்புறம் கடந்த 3 நாட்களாக நடத்தப்பட்ட தாக்குதலை விட நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறாங்க ரஷ்யா தரப்பில். ஏன்னா தொடர்ந்து அந்த நேட்டோ நாடுகளுடைய கூட்டணிகள்லாம் கொண்டு ஆயுதங்களை சும்மா டம்ப் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல. இவங்க நேட்டோ நாடுகள் கொடுத்த ஆயுதத்தில் வழக்கமாக இப்போ இராணுவ டேங்குகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இராணுவ டேங்குகள்லாம் வழக்கமாக அடிக்கிற குண்டுகள் பெருசாக சேதாரம் ஏற்படுத்தாது. அதில் யுரேனியம் 238 கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய இரும்பே பிளந்துடும். அதாவது அந்த இராணுவ டேங்குகளே அப்படியே உடைச்செறிகிற அளவுக்கு இருக்கும். இது தடை செய்யப்பட்டதாக இருந்தால் கூட சமீப காலமாக உக்ரைன் அமெரிக்காவுடைய உதவியோடு இந்த ஆயுதங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அதாவது யுரேனியம் 238 கொஞ்சம் இவங்க இல்லீகலாக உள்ளே கொண்டு ஏன்னா இப்போ சமீபத்தில் இவங்களே ஆயுதம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? யார் உக்ரைன்லேயே ஆயுதம் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண பர்மிஷன்லாம் வாங்குறாங்க இல்லையா? அதனால் ஒரு சில குண்டுகளில் லைட்டாக அப்படி ஃபுல்லாலாம் இல்லை, கொஞ்சம் பாதிப்புகளை கொஞ்சம் பெருசு பண்ணலாம். அதாவது அணு கதிர்வீச்சு மற்றதெல்லாம் இல்லாமல் பாதிப்புகளை கொஞ்சம் பெருசு பண்ணும். இப்போ நார்மலாக நம்ம எப்படி உங்ககிட்ட விளக்குறது, ஒரு சின்ன பட்டாசு வெடிச்சதுன்னா அது பாதிப்பு இவ்வளோ இருக்கும். அதே உங்களுக்கு கொஞ்சம் பட்டாசோட தன்மை அதே இருக்கும், கொஞ்சம் லைட்டாக U38 சேர்த்துட்டோன்னா இவ்வளோ இருக்கும். அது பாதிப்புகள் எப்போ தெரியும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதற்காக உக்ரைனுக்கு வழக்கமாக இருக்கிற கூட்டணி நாடுகள்லாம் கொஞ்சம் ஐடியா கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்ததின் அடிப்படையில் U38 கொண்டு கியூனுடைய ஒரு பகுதியில் சேகரித்து வைத்ததாகவும் கரெக்டாக அதை தாக்கல் நடத்தியதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பதிவுகள் பாருங்கள், இந்த தாக்குதல் நிகழ்த்தின உடனே அந்த ஏரியாவில் ஒரு 3000 மக்களுக்கு மேலே இருக்காங்க. அவங்கள இமீடியட்டாக எவகேட் பண்ணுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த மக்களை வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேற்றிருக்காங்க. ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தாக்குதல் நிகழ்த்தின பதிவு, அங்கே நடந்த பாதிப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாதிரி வெடித்து சேர்ந்தது இது 2வது தடவை. ஏற்கனவே எங்கள் தலைநகர் கியூவில்
ஆயுத குடோன்கள் இருந்திருக்கு, அடிச்சிருக்காங்க. அது செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனாக நடந்திருக்கு. பட் இந்த தடவை செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனாக இல்லை, ஒரு மாதிரி அந்த ஏரியாவே ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்குமே அந்த பாதிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் முடிந்த பதிவுகள் பார்க்கும்போது என்ன காட்டினாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கார் மீதி எல்லாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு ஒரு மாதிரி எலும்பு கூட இருக்குது. இன்னும் மக்கள் யாரும் முழுமையாக திரும்பலன்றாங்க. ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்டோர் வைத்திருந்த பகுதியில் அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உக்ரைன் வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க, எதுவும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்காங்க. இன்னொன்று வந்து நோவோ போஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க உக்ரைனுக்குள்ளார, டினிப்ரோடெக்ஸ்ட் ரீஜியனில். இங்கே தான் அவங்களுடைய அதாவது இராணுவத்துக்கு தேவையான கிடங்குகளும் சரி, இல்லை மற்ற ஒரு சில முக்கிய கிடங்குகள் இருந்திருக்கு. அந்த டெர்மினல் இடத்துல ஒன்று அடிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய அடியாக பார்க்குறாங்க ஒன்று. இரண்டாவது இடம் என்னென்னா, அவங்க பெட்ரோல் டீசலோட ஸ்டோரேஜ் ஒன்று, அதையும் சேர்த்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, உக்ரைனுக்கு இந்த அணு கழிவுகளை லைட்டாக கொடுத்து உங்களுடைய குரூஸ் மிசைல்ஸில் கொஞ்சம் சேர்த்து அடிச்சிக்கலாம், தாக்கல் நடத்திக்கலான்னு ஒரு வேளை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்களா, அதை இவங்க வந்து ரொம்ப சேஃபாக ஸ்டோர் பண்ணுற இடத்துல அடிச்சிருப்பாங்களான்றது தான் பெருத்த சந்தேகம் இருக்குது. அதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு, 33 குரூஸ் மிசைல்ஸ் நைட் அடித்தாங்க, நாங்கள் 31 வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக எப்பவுமே இப்போ நேட்டோ நாடுகள் வந்து பேசுகிறாங்க, எல்லாமே கூட்டமும் ஒருங்கிணைத்து இப்போ ஆங்காராவில் 7-8 துருக்கியில் தான் மீட்டு 7ஆம் தேதி 8ஆம் தேதி இன்றைக்கும் நாளைக்கு பேசுகிறாங்க. ஜெலன்ஸ்கி பேச வைப்பாங்க. ஆனால் இந்த தடவை ஜெலன்ஸ்கி நீ கொஞ்சம் தனிப்பட்ட மீட் நடத்திக்கோ, நீங்கள் கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசுகிற மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தி இருக்காங்களாம். ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாரு. நீ வேறு ஓடி வந்து அதையும் இதையும் பேசி நேட்டோ நாடுகள் வேறு என்ன ஆயுதங்கள் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம்னு மனுஷன் கொஞ்சம் கொலகானில் இருக்கிறாரு. அது இல்லாமல் இந்த ஈரான் யுத்தத்தில் வந்து பெரிய அளவுக்கு பங்கு பெறலை செய்யலை அப்படின்றதுலையும் ஒரு நேட்டோ நாடுகள் எதிர்பார்த்தார். இதெல்லாம் பல விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்குது. நீ பாட்டு ஓடி வந்து அது இதுன்னு ரஸ்கா குஸ்கானா கடைசியில் குஸ்காவை எடுத்து அடிச்சிருவார். கொஞ்சம் அமைதியாக இருப்பா, தனியாக ஒரு மீட் பண்ணிக்கலாமான்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்ததா சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனையில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. அது உங்களுக்கு இரவு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஒரு சில தகவலாம் எடுத்துகிட்டு. பெருசாக அவங்க ஒற்றுமையாக இருக்கிறேன்னு சொன்னால் கூட பெரிய பிளவில் தான் இருக்கிறாங்க. நீ ஓடி வந்து எதுவும் பேசிடாதப்பா. அது இல்லாமல் கொடுத்த ஆயுதங்கள் ஸ்டோரேஜையும் 2 நாளாக அடிச்சிட்டாங்க. அதுக்கே திருப்பி ஆயுதங்களை கேட்க நாங்கள் கொடுக்க அவங்க அடிக்க பெரிய பிரச்சனையாக இருக்குமா சொல்கிறாங்களான்னு தெரியல, அது பார்க்கலாம். அது அவங்க மறுபடியும் உக்ரைன் தரப்பில் ஒரு கதையை கட்டி விடுறாங்க. இப்போ இல்லைங்க, மாஸ்கோவெல்லாம் இப்போ பழையபடியெல்லாம் கார் கூட பெருசாக சேல்ஸ்லாம் இல்லை, குதிரை தான் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. குதிரைனுடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சான். மக்கள் வந்து குதிரையில் போக தான் விரும்புகிறாங்களாம். ஏன்னா உக்ரைன் அடித்த அடியில் அந்த அளவுக்கு அங்கே டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடுனால ஹார்ஸ்னுடைய விலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டோனியாவில் இருக்கக்கூடிய நேட்டோனுடைய வீரர்கள், குறிப்பாக அமெரிக்காவுடைய பங்காக இருந்த வீரர்களை திரும்பி அவங்க ரிட்டர்ன் பெறாங்க. 2027க்குள்ளார ஒட்டுமொத்தமாக அவங்க வெளியேற திட்டத்தில் இருக்காங்க. இதை எஸ்டோனியா தரப்புலையும் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே ஜெர்மனியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ டீம் வந்து வெளியேறி இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறாங்க. இது எல்லாம் வெளியேற்றாமல் இருக்கணும்னா நேட்டோனுடைய தலைவர் கிட்டத்தட்ட ட்ரம்ப் எடுக்கிற முடிவுக்கு எல்லாருமே ஆமாஞ்சாமி போட்டால் மட்டும்தான். அப்படி இவங்க ஆமாஞ்சாமி போட்டாங்கன்னா நேராக ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாராங்க. எங்கே? ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ், இங்கே ஈரான்கிட்ட கூட்டு வந்து வாங்க மோதுங்கன்னு வரு. இப்போ அவர் அதை எதிர்பார்க்குறாரு. அது எல்லாமே 7ஆம் தேதி 8ஆம் தேதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக என்ன முடிவெடுக்க போகிறாங்க, மற்ற தீர்மானங்கள் என்ன எடுக்க போகிறாங்க, இனி ப்ரெஷர் கொடுக்குறோமா ப்ரெஷரை விளக்குறோமா அப்படின்றதான் மிக முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது. பெலாரஸுடைய லூகாஷென்ஸ்கோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் உக்ரைன் மீது தாக்கல் நடத்துவதற்கான திட்டம் இல்லை, ஆனால் எங்களை சீண்டினீர்கள் என்றால் விட மாட்டோம், தொட்டுப்பா சீண்டிப்பா முடிச்சிடுவோம் அப்படின்றாரு பெலாரஸ். அதாவது எங்களை அடிக்காத வரைக்கும் ஓகே தான், அடிச்சிங்கன்னா அவ்வளோதான்றாங்க. இந்த நேட்டோனுடைய கூட்டத்தில் மார்க் கார்னே அவர்கள், கனடானுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னே அவர்கள் கலந்துக்க போகிறாரு. பெரிய ஒரு முடிவு. இனி கனடாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண போகிறாங்களாம். நினச்சி பாருங்கள், ஒரே சமயத்தில் 12 நீர்மூழ்கி கப்பல் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க ஜெர்மனிக்கு. ஜெர்மனி ஒரு ஜாக்பாட், பெரிய அளவுக்கான ஒரு வாய்ப்புங்க. ஜெர்மனி ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து அதை வாங்க போகிறதா வந்து கேள்விப்பட்டேன்.
கிட்டத்தட்ட 12 நீர்மூழ்கி கப்பல் ஒரே சமயத்தில் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னா அது பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் ஒரே சமயத்தில் நேட்டோ நாடுகள் கீழே தான் நான் கொடுக்கணுன்ற அடிப்படையில் ஜெர்மனிக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அமெரிக்காவும் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆவாங்க. ஏன்னா இத்தனை நாள் இவங்க கனடா என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா கூட்டணியில் இருக்கிறனால அமெரிக்கா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் ஒரு பேக் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இப்போ தான் 2 பேரும் இப்படி பிரிஞ்சு போயிருக்கிறாங்களே, அதனால் இனி எங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றாரு. இதுதான் முதல் முறை ஒரே சமயத்தில் 12 நீர்மூழ்கி கப்பலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சீனா கிட்ட போயிடலாம். உங்களுக்கு எல்லாம் தோணும், ஏப்பா மும்பையில் அதை விட வெளுத்து வாங்கிட்டு இருக்கேப்பா, நிறைய பாதிப்புகள் இருப்பேன்னா. மும்பை பாதிப்புகள் வந்து ஒரு இதுவரை நடந்த வெள்ள பாதிப்புகளில் 13 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சீனாவில் ஒரு கிராமமே காணோன்றாங்க. ஒரு கிராமம் மட்டும் இல்லை, ஹெங்ஸோ அப்படின்ற ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தில் குவான்சி அப்படின்ற ஒரு பகுதியில் லுவான் ரிசர்வேயர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அணை ஒன்று இருந்திருக்கு. அந்த அணை உடஞ்சிடுச்சு. அந்த அணை உடஞ்சதுக்கப்புறம் நீங்களே அந்த பாதிப்புகள் எல்லாம் பாருங்கள். அங்கே ஒரு சீனாவுடைய எம்ப்ளாயிலாம் என்ன பண்ணுறாரு, ஒரு பேங்க் ஆஃபீஸ், ஒரு கீழ்த்தளம் வந்து பேங்க் இருக்குது, அந்த பேங்க் ஆஃபீஸ் ஒட்டுமொத்தமாக ஃப்ளட்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய பேங்க்கோட சிஸ்டம் உள்ளே கூட ஃபண்டு எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு ஒரு புலம்புற ஒரு சில பதிவுகளும், நிறைய கால்நடைகள் மீதியெல்லாம் வந்து அடித்துட்டு போகிற பதிவுகளும், கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஒரு 2 வருடத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த மழையும் வந்து ஒரே நாளில் கொட்டி தீர்த்துருக்கிறதான் சீனாவில். அதனால் அந்த குவான்சி மாகாணமே வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட உருக்குலைந்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக சீனாவில் ஃப்ளட் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு கார் தான், அதுக்கப்புறம் தான் மற்றது, கீழே எல்லாமே கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு போயிடும். பட் இந்த தடவை பாதிப்புகள் பார்க்கும்போது அதே மாதிரியான பாதிப்புகள். பட் என்னென்னா இன்னொரு சமயத்தில் ஹியூபைன்னு சொல்லிட்டு இன்னொரு மாகாணம் பக்கத்தில், அங்கே என்னென்னா சூறாவளி காற்று, இந்த சூறாவளி காற்றுமே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக ஒரு இந்த ஏசிய நாடுகளில் வந்து ஃபஸ்ட்டு சீனா தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது ஜூலையில் ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஃப்ளட்டோட பாதிப்பு, அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அப்படியே அக்டோபர், நவம்பர் அப்படியே நம்ம வரைக்கும் நோக்கி வரும். எப்போல்லாம் சீனாவில் பெரிய ஃப்ளட்டு அதுக்கான தாக்கம் இருக்கோ அப்போல்லாம் நம்மளுக்கு மழை இருக்கும். போன வருஷம் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. அதுக்கு முந்தைய வருஷம் இருக்கு இல்லையா, ஒரு 2 வருடத்திற்கு முன்பு இதே அளவுக்கான மழைப்பொழிவு சீனாவில், மிக கடுமையான ஒரு மழைப்பொழிவு மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு அதுக்கான தாக்கத்தை நம்ம உணரலாம். நிறைய பேர் வந்து எல்னினோ எஃபெக்டில் வந்து வெயில் தான் வரும், மழை வராது, வறட்சி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. அதுக்கான அறிகுறி தென்பட்டு விட்டது. சீனாவில் கிட்டத்தட்ட தொடங்கி விட்டது மிக கடுமையான மழைப்பொழிவு. இப்போ நம்ம மும்பையிலையும் உணர்ந்திருக்கிறோம், பூனே, மகாராஷ்டிரா, இது ஃபுல்லாகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நதிகளும், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பி வழிகிறது. நம்ம வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிரம்பி வழிகிறது. அதிலும் சீனா பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் கடுமையாக இருக்கிறது. மேலும் இது அப்படியே கடந்து வந்து இந்த விட மழை சிறப்பாக இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஆளுங்களுக்கு எங்கே போனாலும் ஃபண்டு தானே. மும்பையில் வந்து ஒரு சில பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுது, மக்கள் சிரமத்துக்குள்ளாகிறாங்க அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம கேமரா லோ ஆங்கிளில் வைக்கணும் அப்படின்னா, இப்போ மழை பெய்யுது, மழை பெய்யும்போது பள்ளிக்கூடங்கள் போக முடியலன்னா, பள்ளிக்கூடங்கள் போக முடியவில்லை, குழந்தைகள் சிரமப்படுகிறார்கள் அப்படின்னா அது ஒரு பெரிய சிரமமாக காட்டுவாங்க. கடைசியில் பார்த்தா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு கூட சைடில் காட்டுறேன். இது வந்து மும்பையில் ஏதோ ஒரு தீம் பார்க்கு மாதிரிங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. போடுங்களே வெடியை, கொளுத்துங்களே பட்டாசுன்னு, அந்த ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரே ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் இது ஏதோ ஃப்ளட்டு வந்து மும்பையில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால நீங்கள் கொண்டாடலாம், ரைட்டு. ஆனால் சீனாவில் இது மாதிரி வந்து கொண்டாட முடியாது. அதுலேயும் பாருங்கள், நேற்று வந்து மகாராஷ்டிராவில் வந்து வந்திரி லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டூரிஸ்ட் வந்து போயிட்டு அங்கே தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அதான் ஒரு 5 நிமிஷம் தான் போய் அந்த பக்கம் போயிட்டாங்க. மொத்தம் ஒரு 100 டூரிஸ்ட் மேலே மாட்டிக்கிட்டாங்க. அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலன்ற மாதிரி இங்கே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 பாதிப்புகள், இந்த 2 பாதிப்புகளை கம்பேர் பண்ணும்போது சீனா மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம வீடியோ நிறைவு பகுதியில் வெனிசுலாவில் வந்து 11 நாட்களாக ஒரு அம்மா 3 குழந்தைகளை ஒரு கட்டிட சந்துக்குள்ளார, அதாவது தாய்ப்பால் கொடுத்தே உயிரோடு வைத்திருந்தாங்களாம். ஏன்னா அந்த உணவு இல்லாமல் தாய்ப்பாலை மட்டுமே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து அந்த குழந்தைங்க உயிரோடு இருந்து கரெக்டாக இன்றைக்கி மீட்டிருக்கிறாங்க. வெனிசுலாவை வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. அந்த கடைசி நேரத்தில் நம்ம நினச்சிருப்போம் 11 நாளில் இன்னும் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உணவு தண்ணி இல்லாமல் அங்கே காற்று வருதா இல்லையா,
இது எல்லா சூழ்நிலையும் தாண்டி அந்த அம்மா 3 குழந்தைங்களையும் உயிரோடு காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு தனது அந்த அம்மாவை வந்து தேசமே வந்து அப்படியே வியந்து பார்க்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தைரியமும் ஊட்டணும் 3 நாளில். மனதைரியத்தை கொடுத்து என்ன ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். நம்மளாம் ஒரு 10 நிமிஷம் இருட்டு 20 நிமிஷம் இருட்டு அது தாங்க மாட்டோம். அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக மீட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு உயிரோடு வைத்திருப்பது பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஆங்கிளில் சொல்கிறேன் நான். ஸ்ரீலங்காவில் நீர்கொழும்பு ஏற்பட்ட அந்த சிறையில் ஏற்பட்ட ஒரு தாக்கம் ஒரு 2 குரூப் 2 கேங்க்கு, அதாவது ட்ரக் குரூப்புக்கு இடையில் நடந்த மோதல். இது வரைக்கும் 26 பேர் சிறைக்குள்ளே இறந்து போயிருக்காங்க. 100 பேர் இன்ஜூர்டு. இன்னும் நிலைமை கட்டுக்குள்ளே வரலன்றாங்க. ஸ்ரீலங்கா அரசாங்கம் முழுமையாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. எப்படி சிறைக்குள்ளார இப்படி ஒரு கலவரம் நடந்தது, என்ன காரணம், முழுமையாக விசாரணைக்கு உத்தரவிடுங்க அப்படின்றாங்க. உடனே ஒரு சில பத்திரிகைகள்லாம் போட்டு ஜாயின் பண்ணி பேசியிருந்தாங்க. 2019 ஈஸ்டர் அட்டாக் அப்புறம் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் பெரிய பிளவுகளாக இருந்தது. பட் ரீசெண்டாக திடீர்னு பாகிஸ்தான் போயிட்டு டிஃபென்ஸ் டீல்லாம் ஏற்படுத்தின மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேறு ஏதாவது தாக்கம் இருக்குமான்னு சொல்கிறாங்க. இதையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஒரு சிலர் அதை மேட்ச் பண்ணி எழுதலாம். நம்ம என்னன்றதை ஒன்று 2-3 நாளில் அதை விசாரித்து நம்மளுக்கு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான். இந்தோனேசியா வந்து பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்கிறார். இந்தோனேசியா வந்து 2 மிகப்பெரிய டீல் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று, இந்தியா கிட்டேருந்து அஸ்த்ரா MK1 ஏர் டு ஏர் மிசைல்ஸ் வாங்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு டீலாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நாடாக வாங்குறாங்க. இதுக்கு முன்னே நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை தான் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அஸ்த்ரா வந்து கொடுக்கறது ஃபஸ்ட் டைம் ஒன்று. இன்னொன்று, இந்தியானுடைய EVM எங்கள் எலெக்ஷனுக்கும் நாங்கள் பயன்படுத்த போகிறோம், எங்களுக்கும் EVM கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்களாம். சரி ரைட்டு, இங்கே எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இன்னொரு நாடு வந்து EVM கேட்டுட்ருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். பெல்ஜியம் ப்ளஸ் அமெரிக்காவுடைய மேட்ச் மிகப்பெரிய அளவுக்கு சம்பவம் செஞ்சு விட்டாங்க. பெல்ஜியம் 4-1 அமெரிக்கா தோத்துருச்சு. அதனால் என்னாச்சுன்னா திடீர்னு ட்ரம்ப்போட டான்ஸை வந்து போட்டுட்ருக்காங்க. ஜெயிச்ச பெல்ஜியம், எப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, ஏதாவது வரிகிரி வாங்கிக்காதுங்க, மனுஷன் கோபமாயிட்டு உங்களுக்கு உங்கள் நாட்டுக்கு 200% வரி 300% வரின்னு டென்ஷன் பண்ணி விட்டுறாதீங்க, போனீங்களா ஜெயிச்சிங்களா அமைதியாக இருங்க, இந்த வெற்றி இன்னும் நிலைக்கிறதா, அடுத்து உங்களால் ஜெயிக்க முடியுமான்னு பாருங்கள். உடனே நீங்கள் அமெரிக்காவை டீஸ் பண்ணுறது கிண்டல் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா அவர் ரெட் கார்டை வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட வீரருக்கு வந்து அவங்க மறுபரிசீலனை பண்ணி கொஞ்சம் விடுதலை பண்ணாங்க. அடுத்த மேட்ச் விளையாடுறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. உடனே நீங்கள் என்ன தான் ஒப்புதல் கொடுத்தாலும் எங்களை ஜெயிக்க முடியாது, 4-1 அடிப்படையில் ஜெயிச்சிட்டாங்க ஒன்று. இன்னொன்று வந்து போர்ச்சுகல் அண்டு ஸ்பெயின், கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா 1-0 அடிப்படையில் தோத்துட்டாங்க. அதனால் கண்ணீருடன் நீங்க முடியாத நினைவுகளுடன் நான் வெளியேறேன் மீன்ஸ் அவ்வளோதான், நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று நெய்மார், இன்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ அடுத்தடுத்த முக்கிய தலைவர்கள், முக்கிய வீரர்கள் வெளியேறி இருக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK. நன்றி, வணக்கம்.